தயாரிப்பாளர் தனஞ்சயன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தலைவரோட போயஸ் கார்டன் இல்லத்துக்கே போய் சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் செம வைரல் ஆகிட்டுருக்கு. தனஞ்சயன் மட்டுமல்லாமல் அவருடைய மனைவி மற்றும் ஃபேமிலியோட சேர்ந்து தான் தலைவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க கூடயும் தலைவர் புகைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படங்களும் வெளியாகிருக்கு. இந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துக்கு வருது. படையப்பா படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். தலைவர் கற்பூரம் மாதிரி, ஏழை கொளுத்தினாலும் பணக்காரங்க கொளுத்தினாலும் ஒரே ஜோதி தான் அப்படின்னு. அதே போல் தான் தலைவர் யாராக இருந்தாலும், அதாவது அவங்க எதிரியாக இருந்தாலும், துரோகியாக இருந்தாலும், நண்பனாக இருந்தாலும் அதே புன்னகை, எல்லார்கிட்டையுமே அதே புன்னகையை தலைவரால் எப்படி காட்ட முடியுதுன்னு நமக்கு தெரியல. மனிதர்களால் அது முடியாது, மகான்களால் தான் முடியும்னு நினைக்கிறேன். தனஞ்சயன் சில இடங்களில் தலைவரோட படத்தை பற்றி பேசும்போதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டவுன் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கு தான் தலைவரோட பிஆர்ஓவான ரியாஸ் கே அகமது ஒரு வீடியோவே வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவே பயங்கர வைரலாச்சு. அதுக்கப்புறமா தனஞ்சயன் இனி நான் தலைவர் படம் பற்றி பேச மாட்டேன், நான் நல்லது பேச போய் அது தப்பாக முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு அவர் விளக்கம்லாம் கொடுத்துருந்தார். இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நமக்கே தெரியும், ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் அவங்க யாராக இருந்தாலும் தலைவர் அதாவது ஒரு விஷயத்தை மைண்டுக்கு ஏற்றிக்கிறதே கிடையாது. சரி, விமர்சனம் பண்ணுறியா பண்ணிக்க, நல்லது சொல்கிறியா சொல்லிக்க, அதாவது எதாக இருந்தாலும் தலைவர் அதை ஒரு மைண்டுக்கு ஏற்றிக்காமல், தலைக்கு ஏற்றிக்காமல் அவர் செயல்படுறதுனால தான் எல்லோர்கிட்டையுமே அவர் இவ்வளோ அன்பாக, இவ்வளோ ஒரு பாசமாக பழக முடியுது. தலைவர் என்றைக்குமே கிரேட் தாங்க.